வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கோர். நான் உங்கள்கிட்ட ஏன் நவீன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஊட்டி கூடலூருக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மசனக்குடி வழி மைசூர் தாங்க இன்றைக்கி போகிறோம். ஸோ அட்வென்ச்சரான ஒரு ஜேர்னியாக இருக்க போது உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊட்டி கூடலூர்லேருந்து நமக்கு வந்துட்டு மைசூருக்கு ஏகப்பட்ட பஸ் இருக்குதுங்க. ஸோ ஆனால் நம்ம அந்த மைசூர் பஸ்ஸில் போகலை. நமக்கான பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. டிஎன்எஸ்டிசி பஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பஸ் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 6:30க்கு இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வரும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 6 o'clock வந்துட்டிங்கன்னா இந்த பஸ்ஸில் ஏறிடலாம். ஸோ ஊட்டிலேருந்துமே பஸ் இருக்குது. ஆனால் அங்கே நம்ம வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா முன்னாடியே புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்தது வீக்கெண்ட் டைமுங்கிறதால ஆல் சீட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளால் அங்கே புக் பண்ண முடியல. பஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா 400 rupees சார்ஜ் பண்ணாங்க. நம்ம மிட் நைட் ட்ராவல் தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது நமக்கு மிஸ் ஆகி 6:30க்கான ட்ராவலிங் தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு. 6:30 மணிக்கு கூடலூர்லேருந்து கிளம்புற இந்த பஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளை 9:30 மணிக்கு ஷார்ப்பாக நம்மளை மைசூரில் ட்ராப் பண்ணிடுங்க. பஸ் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கூடலூர்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சுங்க. 6:45க்கு பஸ் எடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. அதுவும் இரவு நேரத்தில் நம்ம அந்த ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ண போகிறோங்கிறத நினைக்கும் போதே எனக்கு இப்போவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய கூஸ் பம்பாக இருக்குங்க ஸ்குவாட். நம்ம முதுமலை புலிகள் காப்பகம் செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சுங்க ஸ்குவாட். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அட்வென்ச்சரும் அதுக்கப்புறம் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஜேர்னியாக இருக்க போகுது இந்த பஸ் ஜேர்னி. மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்குவாட். அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு மொமெண்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மெமரபுளாக இருக்குங்க. நம்ம இப்போ அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட வனவிலங்குகளை நம்ம பார்க்க முடியுங்க. ஏன்னா இங்கே வெறும் புலி, சிறுத்தை, மான், கரடி எல்லா விலங்குகளும் இருக்குதுங்க இந்த காட்டுக்குள்ளே. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பகலில் ஒரு டைம் இந்த வழியாக வந்திருக்கோம். ஸோ அப்போவே பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட யானைகளை நம்ம இந்த வழியில் பார்த்துருந்தோங்க. இந்த செக் போஸ்ட் 9 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளுமே இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் 6 o'clock தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 2 வெஹிக்கிள் மட்டும் இதுக்குள்ளே வருங்க. அது ஒரு கவர்மெண்ட் பஸ் தான். கேரளா பஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் நம்மளோட தமிழ்நாடு பஸ் ஒன்று வருங்க. அது கவர்மெண்ட் பஸ்ஸுங்கிறதால அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. டெய்லி வந்துட்டு போகிறங்காட்டிக்கு இந்த பயணத்தை பார்த்துட்டிங்கன்னா டிரைவரை நான் நமக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு என்னென்னா, நம்ம இந்த ரோட்டில் போகும்போது முந்தின நாள் வந்துட்டு யானை இங்கே ஒரு கூட்டமாக வந்து இந்த ரோட்டில் மறைச்சி நின்றுச்சாமாங்க. அதுங்க போகிற வரைக்கும் வண்டி அங்கேயே நிறுத்திட்டாங்களாமாங்க. ஸோ பயங்கரமாக ஒரு டிராஃபிக் ஆகிடுச்சாமா. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் பஸ் அங்கேயே நின்றுச்சாமாங்க. ஏன்னா ஹார்ன் அடிக்கக்கூடாதான்னு கேட்டதுக்கு அப்பா அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இல்லை தம்பி நம்ம இருக்கிறது அவங்களோட ஏரியாக்குள்ளே. ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு துன்புறுத்தி ஹார்ன் அடித்தோ இல்லை நம்ம வழி விட சொல்லி இந்த மாதிரி இன்ஜினை ரைஸ் பண்ணி இருக்கக்கூடாது. அதுங்களாம் நமக்கு வழி விட்டுருங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம எந்த டிஸ்டர்பு பண்ணக்கூடாது. இது வந்துட்டு கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் கூட. நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நம்ம பஸ் அங்கேயே தான் நிறுத்தி போகணுமே தவிர ஹார்ன் அடிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி செயல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாகவும் இருந்துச்சுங்க ஸ்குவாட். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. என்ன நடந்தாலும் சரி நீங்கள் இந்த வண்டியை விட்டு கீழே இறங்கிடாதீங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய சொல்லியிருந்தாரு. ஸோ அது எதுக்காகனா, நீங்கள் கீழே இறங்கினீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். இப்போ இவருக்கே கூட ஆபத்தாகலான்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாருங்க. ஏன்னா அவ்வளோ ஆபத்தான வனப்பகுதி, வனவிலங்குகள் கொண்ட இந்த காடு தான். ஏன்னா இங்கே வந்துட்டு கவர்மெண்ட்டே பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு வெஹிக்கிளையும் பார்க் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ எதுக்குமே அலோவ் கிடையாதுங்க. இந்த ரோட்டில் வந்துட்டு கண்டினியூவாக வண்டி வெஹிக்கிள் மூவிங்லேயே தான் இருக்கணுமே தவிர எங்கேயுமே நிற்கக்கூடாதுன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா புலிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்காட்டிக்கு நைட் டைம், அதாவது நள்ளிரவில் வரவங்களுக்கெல்லாம் இந்த புலி, சிறுத்தை அதுங்கெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரோட் மேலேயே உட்காந்துட்டு இருக்குங்க. கரெக்டாக நம்ம ரோட்டுக்கு சைடில் ரோட்டு மேலேயே உட்காந்துட்டு இருக்கு. அது வண்டி வர அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் அந்த பக்கம் நகருமே தவிர அது வரைக்கும் அந்த ஹீட்டுக்காக ரோட்டுக்கு தாங்க வந்திருக்கும். ஸோ இப்போவே பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு டஸ்கர் நின்றுட்டு இருக்குது, உள்ள பெரிய டஸ்கர். ஆனால் நம்மளோட கேமராவில் அது தெரியவே இல்லைங்க. ஸோ வண்டியோட ஹெட்லைட் அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஒரு பெரிய டஸ்கர் நின்றுட்டுருக்குங்க தந்தத்தோட. நமக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்துருச்சுன்னா நம்ம அதை காட்டி இருந்துக்கலாம் ஸ்குவாட். நீங்கள் இந்த மாதிரி கேபின் ரைடு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, விளாகிங்காக வர மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணுங்கள். ஏன் கெட்ட நேரமோ என்னமோ தெரியல, நான் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு அந்த போர்ட்டலே வேலை செய்யலைங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஊட்டியில் நம்ம பஸ் ஸ்டாண்டில் போய் ரிசர்வேஷன் பண்ணுற இடத்துல கேட்டோம். ஊட்டி, மைசூருக்கு, பெங்களூருக்குலாம் அங்கே கேட்டதுக்கு 400 per person சொன்னாங்க. நம்ம 3 பேர் போயிருந்தாங்க. சரி வெயிட் பண்ணுங்க, நான் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன்ட்டு போய் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஒரு டீயும் உடையை சாப்பிட்டு வந்து கேட்கறதுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் சீட்டு ரிசர்வ் ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஊட்டியில் இருக்க நம்ம கூடலூர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மைசூருக்கு ஏதாச்சும் பஸ் இருக்கான்னு கேட்டப்போ, வாங்க கூடலூரில் நிறைய பஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அங்கே போய் பார்த்தப்போ பார்த்துட்டிங்கன்னா மைசூர் போகிற பஸ் எல்லாமே ஊட்டிலேருந்து வரங்காட்டிக்கு அங்கேயே முன்னாடியே எல்லாமே சீட் ஃபுல் ஆயிடுச்சுங்க. கூடலூர்லேருந்து சில பஸ்ஸுங்க வந்துச்சு. அதில் அந்த தமிழ்நாடு பஸ்ஸில் நம்ம ஃப்ரெண்ட் சீட் கேட்டு பார்த்தோம். பட் ஆனால் அவர் வந்துட்டு அலோவ் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்த ஒரு பஸ்ஸில் அவர் வந்துட்டு இல்லை தம்பி இது வந்துட்டு லேடிஸ் சீட்டை நீங்கள் பின்னாடி போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செக்கிங் வந்து அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நேரம் நம்ம நின்னதுக்கப்புறம் 6:30 மணிக்கு இந்த பஸ் வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம கூடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு 2 மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணியிருப்போம். இந்த பஸ்ஸில் வந்தோடனே டிரைவர் என்ன கிட்ட கடைசியில் நம்ம நிறைய பேச்சுவார்த்தையில் நடத்தி சரி வாங்கப்பா வந்து முன்னாடி உட்காந்துக்குங்கன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ நல்ல ஒரு மனுஷனாக இருந்து கட்டிக்கிட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்ட் சீட் கிடச்சிருச்சு. நீங்கள் அந்த மாதிரி கேபின் ரைடு எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம இப்போ தெப்பக்காடு யானைகள் காப்பாற்று கிட்ட வந்தாச்சு. இந்த வழியாக போனோம்னா மசனக்குடி, கல்லட்டி வழியில் ஊட்டி போயிடுவோம். இந்த வழியில் 2 kilometers ஜேர்னி பண்ணோம்னா கர்நாடகா செக் போஸ்ட் வந்துருங்க.
இதோட பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டோட எல்லை முடிஞ்சு. இதுக்கப்புறமா நம்ம கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறாங்க. கர்நாடகா ஃபாரஸ்ட் நம்மளை வெல்கம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பயங்கர அட்வென்ச்சராக இருக்க போகுதுங்க ஸ்குவாட். இதே செக் போஸ்ட்டாக இருக்கட்டும், முதுமலையில் இருக்க அந்த செக் போஸ்ட்டாக இருக்கட்டும், 2 செக் போஸ்ட்டுமே பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 9 o'clock வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த வெஹிக்கிளுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் சொன்ன அந்த 2 கவர்மெண்ட் பஸ்ஸை தவிர. ஏன்னா அதுக்கப்புறம் அனிமல்ஸ் எல்லாமே ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சங்காட்டிக்கு நம்ம அதுங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி நைட் 9 மணிக்கு மேலே எந்த வெஹிக்கிளுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே எல்லா வண்டி கிராஸ் ஆகணும்னு சொல்லி தான் இந்த எல்லா வெஹிக்கிள்ஸும் பார்த்துட்டிங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க இருக்குன்னு ஒரு 1 hourல இந்த செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்க. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட்னு சொல்லி ஒரு ஆர்ச் இருக்குதுங்க. பார்க்கவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் நம்ம கர்நாடகாவோட ஸ்டேட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, அவ்வளோதான். நம்ம பந்திப்பூர் ரோட் கிட்ட நெருங்கி ஆச்சுங்க ஸ்குவாட். பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. ஆர்ச்சை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. யானை, சிங்கம், புலி அந்த மாதிரிலாம் போட்டுட்டு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க ஸ்குவாட். ஆர்ச்சே ஒரு என்ன சொல்கிறது, நேச்சுராக இருக்க மாதிரி இருக்குதுங்க. நம்ம இப்போ கர்நாடகா ஸ்டேட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 2 hours ட்ராவல் இருக்குங்க நம்ம மைசூர் போய் ரீச் ஆகிறதுக்கு. அது வரைக்குமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே தான் இன்னொரு 1 hour ட்ராவல் இருக்க போகுது. அதுவும் ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்வென்ச்சராகவும் இருக்க போகுதுங்க ஸ்குவாட். ஏன்னா பந்திப்பூர் ரோடு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா யானைகளும் புலிகளும் அதிகமாக நிறைஞ்சு காணப்படுற ஒரு காடுங்க. காடு பார்த்துட்டிங்கன்னா 2 சைடு இருட்டாக தெரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் இல்லாட்டி நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமல் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் இங்கே இதுவும் இருக்குது. ஒரு சின்ன பழமொழி தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சோலோ ட்ராவல்லாம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் வண்டி நிறுத்துறது, ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது பகலாகவே இருந்தாலும் சரி. ஏன்னா எந்த மிருகம் எப்போ வரும்னே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஆபத்தான காட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்குறோம். கொஞ்ச அளவுக்கு சோலோ ட்ராவலை தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தர் கூட கூப்பிட்டுப்பாங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை பேச்சு துணைக்காகவும் இருக்கும். ஆனால் சோலோ ட்ராவல் நேச்சரை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. உங்களோட சேஃப்டிக்காகவும் பார்த்துக்குங்க ஸ்குவாட். நீங்கள் எங்கே போகிறதுனாலும் கவனமாக போயிட்டு வாங்க, சேஃபாகவும் இருங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேங்க. நம்ம இன்னொரு 2 நாளைக்கு அப்புறமா இந்த பிளானை போட்டுக்கலான்னு சொல்லி நம்ம இந்த ரோட்டில் வரலாம்னு நினச்சிருந்தோம்னா நம்மளால் வந்திருக்கவே முடியாதுங்க. ஏன்னா ஊட்டி கூடலூரில் பார்த்துட்டிங்கன்னா ரெட் அலர்ட் போட்டாங்க. அடுத்து தொடர்ந்து 2 நாளைக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ மழை அதிகமாக இருக்கங்காட்டிக்கு ரெட் அலர்ட்டே விட்டுட்டாங்க. நம்ம நல்ல நேரமாக நம்ம தெரியல, முன்னாடியே நம்ம வந்துட்டாங்க ஸ்குவாட் ஒரு நாளைக்கு முன்னாடி. ஸோ நாளைக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ரெட் அலர்ட் தாங்க. இந்த பந்திப்பூர் டு மைசூர் ரோட் பார்த்துட்டிங்கன்னா அமைதியாகவும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பயத்தை கொடுக்குற மாதிரியே இருக்குதுங்க. பகல் அவ்வளோ அழகாக தெரியுற இதே ரோட் நைட்டில் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் த்ரில்லாகவே இருக்குங்க ஸ்குவாட் இந்த ரோட். பந்திப்பூர்லேருந்து மைசூர் ரீச் ஆகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா 80 கிலோமீட்டர் பக்கம் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ரோட்டில் பார்த்துட்டிங்கன்னா 40 கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க பைக்காக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, ஏன்னா அடிக்கடி இந்த ரோட்டில் வந்துட்டு எலிஃபென்ட் கிராசிங்காக இருக்கட்டும், மானாக இருக்கட்டும், புலி எது வேணால் நமக்கு இந்த ரோட்டில் கிராஸ் ஆகலாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பீடில் வந்துட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் கிடைக்காம போய் மேபி அது மேலே இடிச்சு அதுக்கு சேதாரம் ஆகலாம், இல்லாட்டி நமக்கு ஏதாச்சும் ஆபத்தாயிடலாம்னு சொல்லி தாங்க இங்கே அங்கங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் அதிகமாக போட்டு வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் ஸ்பீட் லிமிட்டே பார்த்துட்டிங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஒரு வெஹிக்கிளுமே போகாதுங்க இந்த ரோட்டில்.
இந்த ஏரியாவோட பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அந்த ஃபாரஸ்ட் ரைடு இதோட முடிஞ்சுங்க ஸ்குவாட். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பந்திப்பூர் தாண்டியாச்சு, நம்ம இப்போ குண்டல்பேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சிட்டியாக தான் இருக்கும். நம்ம அடுத்து இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம மைசூர் ரீச் ஆயிடுவாங்க. இந்த நைட் ட்ராவல் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க ஸ்குவாட். என்ன ஒன்று, நம்மளால் எந்த ஒரு அனிமலையும் ஸ்பாட் பண்ண முடியல. ஒரு டஸ்கர் இருந்துச்சு, அதுவும் பார்த்துட்டிங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்தங்காட்டிக்கு அதை நம்மளால் அழகாக ஸ்பாட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நமக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம அந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ஸ்பாட் பண்ண முடிச்சுன்னா கண்டிப்பாக இதே ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணி பார்ப்போங்க. நம்ம மைசூர் வந்து ரீச் ஆயிடுச்சு. நம்மளை இந்த அளவுக்கு சேஃபாக கூப்பிட்டு வந்து விட்டு இந்த டிரைவர் எனக்கு நான் ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் டிஎன் வெண்டர் நவீன். சியர்ஸ் கைஸ்.